சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். பாரதி என்னும் பக்தன் காணொளி தொடரில் நாம் இதுவரைக்கும் பாரதியார் எழுதின ஆன்மீக, தெய்வீக, பக்தி கவிதைகளுக்கு விளக்கங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நாம் பாரதியார் எழுதிய விநாயகர் நான்மணி மாலை அதை பற்றி பார்க்க போகிறோம். புதுச்சேரி மணக்குள விநாயகர் மேலே பாரதியார் எழுதின ஒரு சின்ன ஆனால் அழகான ஒரு பக்தி பனுவல் தான் இந்த விநாயகர் நான்மணி மாலை. 4 விதமான கவிதை வகைகளை ஒரு பாமாலை போல தொடுத்து விநாயகர் மேலே பாரதியார் இயற்றிய இந்த பாடல்களுக்கு நான்மணி மாலை என்று அதனால தான் பெயர் வச்சுருக்காங்க. அது என்ன 4 பாவினங்கள், அதாவது கவிதை வகைகள் அப்படின்னா அகவல், விருத்தம், வெண்பா, கட்டளை, கலித்துவை. இந்த விநாயகர் நான்மணி மாலையும் ஓர் அரிய படைப்பு, ஆனால் பாரதியாருடைய பெரிய படைப்பு. அவர் புதுச்சேரியில் வாழ்ந்தப்போ எழுதின ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் கவிதை நூல் இது. இது அருள் உலகத்துக்கும் சரி, தமிழ் உலகத்துக்கும் சரி அவர் விட்டு சென்ற ஒரு மகத்தான கொடை அப்படின்னு சொல்லலாம். இந்த படைப்பில் என்ன சிறப்பு அப்படின்னா, இதில் வழிபாடு இருக்குது, இறைவனை போற்றி எழுதப்பட்ட பாடல்களும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஆன்மீக செழுமையுள்ள கருத்துக்கள் இருக்குது, தனி மனித வாழ்வுக்கான அற்புதமான சிந்தனைகள், வழிகாட்டுதல்கள் இருக்குது, சுய முன்னேற்ற கருத்துக்கள் இருக்குது, சமூக மேம்பாட்டுக்கான விஷயங்களும் இதில் இருக்குது. இந்த விநாயகர் நான்மணி மாலை என்கின்ற இந்த ஒரு பக்தி இலக்கியமும் அந்தாதி என்கின்ற முறையில் எழுதப்பட்ட ஒன்று தான். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த விநாயகர் நான்மணி மாலை முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விநாயகரை முதல்ல வழிபட்டு தொடங்கிறது தான் நம்முடைய மரபு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், அது கவிதை எழுதுகின்ற ஒரு பணியாக இருக்கலாம், அல்லது கட்டடம் கட்டுகின்ற ஒரு வேலையாக இருக்கலாம், விநாயகரை முதல்ல வழிபட்ட பிறகு தான் நாம் தொடங்குவோம். பாரதியாரும் அதையே தான் செய்கிறார். இந்த விநாயகர் நான்மணி மாலையினுடைய முதல் பாடல் வெண்பா அப்படிங்கிற யாப்பிலக்கண விதிகள் படி எழுதப்பட்ட ஒரு பாடல். அதில் பாரதி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சக்தி பெறும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும் சித்தி பெறச் செய்வாக்கு வல்லமைக்கா அத்தனே நின் தனக்கு காப்புரைப்பார் நின்மீது செய்யு நூல் இன்றிதற்கும் காப்பு நீயே. சக்தி பெறும் பாவாணர், பாவாணர்னா கவிஞர்கள். நீங்கள் மிகச்சிறந்த கவிஞராக இருக்கலாம், புலமையிலையும் கற்பனையிலையும் சிறந்த ஒரு புலவராக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மந்திர ஆற்றல் வேணும்னா, ஒரு மதிப்பும் மரியாதையும் வேணும்னா, காலம் தாண்டி அது நிற்கணும்னா, உங்கள் சொல்ல கேட்டாலே அந்த அழகில் சொக்கி போய் எல்லாரும் மயங்கணும் அப்படின்னா அதற்கு இறைவனுடைய அருள் வேணும். இந்த உலகத்தில் பல கவிஞர்கள் அருளாளர்களாகவும் இருந்திருக்காங்க. அவங்க தங்களுடைய படைப்புகளை தாங்களே எழுதி கொண்டதாக நினைக்கவே இல்லை. இறைவனுடைய கையில் தங்களை ஒரு கருவியாக தான் அவங்க நினச்சாங்க. பாரதியாரும் அந்த மரபில் வந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் விநாயகருடைய கைகளில் தன்னை அப்படியே கொடுத்துடுறார். விநாயகர் தன்னை ஒரு எழுதுகோலாக பயன்படுத்திக்கணும் என்பது தான் அவருடைய வேண்டுதலாக இருக்குது. இந்த மனித உடல் அல்லது இந்த உள்ளம் இறைவனுடைய ஒரு ஊடகம், இறைவன் கையில் ஒரு கருவி. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பணிவு வந்தால்தான் நம்ம கிட்டேருந்து சிறப்பான கவிதைகள், படைப்புகள் எல்லாமே வெளிவரும். அதைத்தான் இந்த முதல் பாடலில் பாரதியார் நமக்கு சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்த்த மிகச்சிறந்த படைப்பாளிகள் சக்தி பெறும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும், எந்த தலைப்பில் அவங்க பாடணும் என்றாலும் சரி, அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், அவங்க இறைவனை தொடாமல் அல்லது இறைவனை சிந்திக்காமல் எப்போதுமே எழுத உட்கார்ந்ததில்லை. அதை தான் பாரதியார் இங்கே கேட்குறார். சக்தி பெறும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும் சித்தி பெறச் செய்வாக்கு வல்லமைக்கா அத்தனே நின் தனக்கு காப்புரைப்பார். விநாயக பெருமானே, எந்த தொழிலாக இருந்தாலும் உன்னை முதல்ல வேண்டிக் கொண்டு தான் நாங்கள் செய்கிறோம்.
கவிதைக்கும் அதே விதி தான். இந்த உலகத்தில் பெரிய பெரிய கவிஞர்கள் தாங்க நினச்ச காரியம் ஈடேறணும் என்பதற்காக அந்த வல்லமை எனக்கு கொடு விநாயகா அப்படின்னு உன்னுடைய பாத மலர்களை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. உன்னை தொடாமல் உன்னை பார்க்காம அவங்க எந்த வேலையையும் செய்யறதில்ல. நானும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. அத்தனே அப்படின்னு ரொம்ப அன்பாக கூப்பிடுறாரு விநாயகரை. அத்தனா தலைவன் அப்படின்னு ஒரு பொருள், அப்பா என்றும் இன்னொரு பொருள். விநாயகன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? நாயகன் என்றால் ஆங்கிலத்தில் லார்ட் அப்படின்னு சொல்லலாம், தலைவன். ஆனால் விநாயகன் அப்படின்னா தனக்கு மேலே இன்னொரு தலைவன் இல்லாதவன் அப்படின்னு பொருள். அவன்தான் உச்சி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அல்டிமேட் டைட்டி. அவனை தாண்டி இன்னொரு தெய்வம் கிடையாது. அவன்தான் முடிந்த முடிவான கடவுள். விநாயகன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அவ்வளவு பெரிய விளக்கம் உண்டு. அந்த விநாயகன் எனக்கு அப்பனாகவும் இருக்கான். அது அவனுடைய கருணை. பாரதி என்ன சொல்கிறாரு? அத்தனே நின் தனக்கு காப்புரைப்பார். எல்லாரும் உன்னை வேண்டிக்கிட்டு தான் செய்வாங்க. உனக்கு சம்மந்தமில்லாத தொழிலாக இருக்கலாம், ஆனால் நீ அருள் புரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது விநாயகர் நான்மணி மாலை. உன் மேலே நான் ஒரு நூல் எழுத போகிறேன், அதுக்கு உன்கிட்ட கண்டிப்பாக வந்தாகணும்ல, அதைத்தானே நான் செய்யணும் அப்படின்னு இந்த பாடலில் அவர் கேட்கிறார். அத்தனே நின் தனக்கு காப்புரைப்பார் நின் மீது செய்யும் நூல். இது உன் மேலே நான் எழுதுகிற ஒரு நூல், இதற்கும் காப்பு யாரு? நீ தான் அப்படின்னு முதல் பாடலில் தெளிவாக சொல்லிடுறார் தன்னுடைய உள்ளத்தை நம்ம பாரதியார். இப்போ அடுத்த பாடல் கலித்துறை அப்படிங்கிற கொஞ்சம் கடினமான யாப்பிலக்கண விதிகளில் எழுதப்பட்ட ஒரு பாடல். முதல் பாடல் நீயே அப்படின்னு முடியுது இல்லையா? அதனால நீயே என்கின்ற இந்த இறுதி சொல் இரண்டாவது பாடலுக்கான முதல் சொல்ல ஆகுது. அந்தாதி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீயே சரணம் நினதருளே சரணம் சரணம் நாயேன் பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன் வாயே திறவாத மௌனத்திருந்து உன் மலரடிக்கு தீயே நிகர்த்த ஒளி வீசும் தமிழ்கவி செய்குவனே. நீயே சரணம், எனக்கு நீ மட்டும் போதும், நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன், எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. இந்த படைப்பு விநாயகரை வெறும் ஒரு சிலை வடிவமாக மட்டும் பார்த்து எழுதப்பட்ட ஒன்று கிடையாது. பரம்பொருள், ஆல்மைட்டி, பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக, ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக விநாயகரை நினைத்து பாரதியார் எழுதிய ஒரு படைப்பு. நீனதருளே சரணம் சரணம், நான் உன்கிட்ட தஞ்சம் புகுந்துட்டேன், உன்னுடைய அருள் தான் எனக்கு பலம், உன்னுடைய அருள் இல்லைன்னா நான் எதுவுமே கிடையாது, என்னை நீ காப்பாற்று, என்னை நீ பார்த்துக்கோ, நான் வேற எங்கேயும் போக போகிறதில்ல, நான் என்ன அப்படியே உனக்கு தந்துட்டேன், என்னை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடி, நான் என்ன காரியம் செய்யணும் என்று நினைக்கிறேனோ அதை நீ நல்லபடியாக செய்து கொடு, அதற்கு நான் உன்கிட்ட வந்திருக்கேன், உன்னை நம்பி வந்திருக்கேன். நீயே சரணம் நினதருளே சரணம் சரணம். ஏன் உன்னை நாடி வந்தேன்? இதுவரைக்கும் நானே எல்லாவற்றையும் செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஆணவம் எனக்குள்ளே இருந்தது. அதனால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன், நிறையா தவறுகள் செஞ்சுருக்கேன். இப்போது நான் திரிந்து விட்டேன். அதனால் எனக்கு உங்ககிட்ட ஒரு பணிவு தன்னால் வருது. எப்போ ஆணவம் நம்மை விட்டு நீங்குமோ நம்மக்கிட்டேருந்து ரொம்ப அழகான ஒரு பணிவு வெளிப்படும். அந்த பணிவு தான் நம்மளை மேலே உயர்த்தும். அதை பாரதியார் சொல்கிறார். தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு அவர் சொல்கிறார். இது புதுசு கிடையாது. மாணிக்க வாசகரும் தன்னுடைய திருவாசகத்தில் பல முறை நான் இனேன் நான் ஏன் அப்படின்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான்கிட்டையும் அதை பார்க்கலாம். நாயினும் கடையேன் ஈனும் இழிந்தேன் என்றெல்லாம் அவர் எழுதுறத பார்க்குறோம். நான் ஏன் பல பிழை செய்து களைத்துணை நாடி வந்தேன். பற்பல பற்பல பிறவிகள் எடுத்து எடுத்து திரும்ப 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 தவறு செய்து ஆணவத்தில் நிறைய ஆடி அனுபவப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பல பிறவிகளை தொடர்ந்து நான் இந்த பிறவி எதற்காக எடுத்தேன் என்று புரிந்து கொள்ளாமல் தவறான பாதையில் போயிட்டேன். திரும்ப 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 பிறக்கிறதுனால என்னுடைய ஆன்மா களைத்து போச்சு, இளைத்து போச்சு.
எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா? அதைத்தான் இங்கே பாரதியார் சுட்டி காட்டுறார். நாயேன் பல பிழை செய்து களைத்துனை நாடி வந்தேன். அந்த ரியலைசேஷன், அந்த உணர்தல் பாரதிக்கு வந்து விட்டது. இனிமே ஆண்டவன்கிட்ட கேட்டுட்டு, அதாவது ஆண்டவன்கிட்ட நம்மளை தந்துடுவோம். அப்போ எந்த செயல் செய்தாலும் அது நல்ல செயல்தான், அதில் தவறே வராது. நான் செய்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு செய்தால் தானே பிழை வருது. அவன் நம்ம மூலமாக செய்தால் எப்படி பிழை வரும்? அப்போ அவன்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துடுறார். நாயேன் பல பிழை செய்து களைத்துனை நாடி வந்தேன், வாயே திறவாத மௌனத்திருந்து. அது என்ன வாயே திறவாத மௌனம்? வாயே திறக்காதுன்னு மட்டும் சொல்லலாமே, அல்லது மௌனம்னு மட்டும் சொல்லலாமே. வாயை திறக்காமல் இருந்தாலே அமைதி அல்லது மௌனம் என்று தானே பொருள். ஆனால் இந்த இடத்துல வாயே திறவாத மௌனம்னா என்ன பொருள் தெரியுமா? வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம வாயை மூடிக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தாலும் நம்ம மனசு அமைதியாக இருக்கிறது இல்லை. நம்ம மனசுக்குள்ளே எண்ணங்களுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எண்ணக்கடலுடைய இரைச்சலை ஓயாமல் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த எண்ணமற்ற நிலைக்கு நாம் எப்போ போகிறோமோ அதுதான் உண்மையான மௌனம். இன்னும் சொல்லப்போனால் அதான் மேலான மௌனம், பரமௌனம் அப்படின்னு அதை சொல்லுவோம். இது தியானம் செய்ய செய்யத்தான் நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து நாம் என்ன யூகிக்கலாம் அப்படின்னா, பாரதியார் தொடர்ந்து தியானம் செய்து வந்தார் அப்படின்னு நாம் யூகிக்கலாம். இல்லை என்றால் இந்த மாதிரியான வார்த்தைகள் வராது. இது சொந்த அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகள் போல தான் நமக்கு தெரியுது. வாயே திறவாத மௌனத்திருந்து, அந்த மௌன நிலையிலிருந்து, அந்த மனக்குவிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஃபோக்கஸ், அது உன்னை நோக்கி மட்டுமே இருக்கணும். அப்பத்தான் என்ன நடக்கும்? தீயே நிகர்த்த ஒளி வீசும் தமிழ்கவி செய்குவனே. உன்னையே நினைத்து கொண்டு காரியம் செய்யும் போது தான் அது வெற்றி பெறும். இப்போ நான் கவிதை எழுதுகிறேன், அந்த கவிதை காலம் கடந்து நிற்கணும். ஏன் தீயே நிகர்த்த ஒளின்னு சொல்கிறாரு? ஒரு சொல் ஒரு தீ போலன்னா என்ன பொருள் தெரியுமா? தீ என்றால் என்ன? நெருப்பு. நெருப்பு நமக்கு ஒளி தருவது. இப்போது நாம் இருளில் இருக்கோம், நமக்கு பாதை எதுன்னு தெரியல. அப்போது ஒரு சொல் நெருப்பு போல நமக்கு முன்னாடி வந்து நின்னா அந்த ஒளியில் நமக்கு எது பாதை அப்படின்னு தெரியும், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டியாக என்னுடைய சொல் இருக்கணும், அதற்கு உன் அருள் வேணும் அப்படின்னு பாரதி கேட்கிறார். தீ அப்படின்னா ஒளி அப்படின்னும் பார்த்தோம். காலம் கடந்து கூட அந்த சொல் பார்க்கும்போது அப்படியே பிரகாசமாக இருக்கணும். அந்த சொல் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பும் ஒரு மதிப்பும் ஒரு மயக்கமே கூட வரணும். அதுதான் இந்த வார்த்தைகளுக்கான பொருள். தீயே நிகர்த்த ஒளி வீசும். அந்த தீக்கிட்ட போய் நம்ம நின்னா அது நமக்கு அந்த கதகதப்பை தரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கிறது. இன்று வரைக்கும் பாரதியாரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம பார்க்குறோம், எல்லாவற்றுக்குமான ஒரு முன்னோடியாக பார்க்குறோம். அவர் ஒரு நிரந்தர கலங்கரை விளக்கம் அப்படின்னே சொல்லலாம். கலங்கரை விளக்கம் என்ன செய்யும்? கடலில் திசை தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிற கப்பல்களுக்கு வெளிச்சத்தை காட்டும், திசையை காட்டும், பாதையை காட்டும். அதே வேலையைத்தான் பாரதி இன்றைக்கு எல்லோருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் வரமா விநாயகர்கிட்ட பாரதி கேட்கிறார். தீயே நிகர்த்த ஒளி வீசும் தமிழ்கவி செய்குவனே. என்னுடைய தமிழ் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கக்கூடாது. என்னுடைய தமிழ் கவி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு வழிகாட்டியாக இருக்கணும், அவர்களுக்கு வலி நிவாரணியாகவும் இருக்கணும். அதனால் நீயே சரணம், நினதருளே சரணம் சரணம் அப்படின்னு பாரதி எழுதுகிறாரு. 2 பாடல்கள் தான் பார்த்துருக்கோம். அதற்குள்ள நிறைய கனத்த விஷயங்களை பாரதி நமக்குள்ள கடத்தியது போல ஒரு உணர்வு ஏற்படுது. இன்னும் போக போக என்னென்ன செய்திகளை அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் பார்க்கலாம். நன்றி.